ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துறாங்க, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்க நியூஸில். இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரெப்போ ரேட்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பேங்க்கில் வந்து மணி ஷார்ட்டேஜ் இருக்கும்போது அவங்க ஆர்பிஐ கிட்டேருந்து கொஞ்சம் கடன் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். அங்கிருந்து வாங்கி நமக்கு அதை வந்து கடனாக தருவாங்க. சரி, அதுதான் வந்து ரெப்போ ரேட். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட்னு சொல்கிறோம். எதுக்காக இவங்க ரெப்போ ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா பீப்பிள்ஸ் வந்து கம்மியாக வாங்குவாங்க, ஸ்பெண்ட் கம்மியாக பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும். ரெண்டாவது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, க்ரோத் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து லோ பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு, பீப்பிள் வந்து நிறையா வாங்குவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ எக்கனாமிக் வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதுக்காக பண்ணுறாங்க. எப்படி இது நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஹோம் லோனோ இல்லை பர்சனல் லோன் வாங்குறேன் அப்படின்னா, இப்போ ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட இஎம்ஐயும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே ரெப்போ ரேட் வந்து கம்மியாச்சுன்னா என்னோட இஎம்ஐ வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா, ரெப்போ ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு எஃப்டியில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இதே கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு எஃப்டியில் கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி லைஃப்லேயுமே இன்ஃப்ளேஷன், அந்த க்ரோத்து, ஜாப் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரெப்போ ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது.